வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய போர்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட்னா எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கொரியர் பண்ணியிருந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து அவருக்கு நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஏதோ சப்ளையில் ஏதோ லைன் வந்து மாற்றி கொடுத்தாங்களாட்டுருக்கு, ப்ளஸ்ஸு மைனஸு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டர் எல்லாமே பல்ஜாக இருக்கும். இது வந்து சப்ளைக்கு போகிற கெப்பாசிட்டர். இது எல்லா போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பல்ஜாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சப்ளை வந்து நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி இதில் ஆன் பண்ணி பார்த்தோம்னா லைட் வந்து க்ளோ ஆச்சு. அப்போ வந்து இதில் ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ போர்டு செக் பண்ணி பார்க்கல பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே பல்ஜாக இருந்தது. பார்த்தோம்னா இந்த போர்டு வந்து ஓவர் டெம்பரேச்சர் ஆகுது. ஆனால் வந்து எல்லா டிரான்ஸ்டரும் செக் பண்ணிட்டோன்னா, ஆனால் வந்து நம்மளால் வந்து இது ரெடி பண்ண முடியல, நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ இந்த இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டில் அந்த காம்பவுண்ட் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். அந்த மெத்தடில் நம்ம இதில் நம்ம ஷீலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி எல்லாமே பல்ஜாக இருக்குது. இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு போகிற சப்ளையில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துக்கு மேலே வந்து -V இந்த இடத்துக்கு 100 ohms ரெசிஸ்டர் போட்டு அந்த போகிற இந்த போர்டுக்கு போகிற சப்ளைக்கு போகிற லைன் வந்து உங்களுக்கு பல்ஜாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஓவராலாகவே உங்களுக்கு டோட்டலாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காம்பவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம போர்டுக்கு செய்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் டிரான்சிஸ்டர் எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போன இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒவ்வொரு சேனலாக வந்து நம்ம ஆடியோ இன்புட் கொடுத்து நம்ம ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ போர்டு வந்து நம்ம மேனுவலாக வந்து நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு வந்து மல்டிமீட்டர் வந்து டயோடு மோடில் வச்சுட்டு நம்ம வந்து ஷார்ட் காமிதான் சொல்லிட்டு ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணுவோம். இது ஷார்ட் காமிக்கல. இந்த 85 ohms வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்டருக்கும் பேஸுக்கும் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா NPN. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற அந்த VI ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் இது ஓகே தான். அந்த சிக்னல் டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த நேரம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எல்லா சேனலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து எல்லாம் ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் மல்டிப்ளையர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து ஹீட் சிங்கோட மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து NPN, இது வந்து PNP. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த VI ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து இது ஓகே தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் வந்து அதாவது வோல்டேஜ் மல்டிப்ளையர்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்காக ஹீட் சிங்கோட வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீட்டுனால வந்து அந்த வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுருக்கும். ஆனால் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் காமிக்குது. இதே மாதிரி தான் இந்த எல்லா சேனலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம். 5 சேனல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது தவிர இந்த ஃபஸ்ட்டு சேனலை தவிர இது எல்லா சேனல்லையுமே வந்து உங்களுக்கு அதுதான் ப்ராப்ளம். மற்ற டிரான்சிஸ்டர் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. இதில் இருந்தக்கூடிய அந்த பல்ஜான கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஹீட் சிங்கோட மவுண்ட் பண்ணிக்க கூட அந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம என்ன வேல்யூ போட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுத்து நம்ம பயாசிங் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த போர்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீட் சிங்கோட மவுண்ட் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18 பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது பேஸ் எமிட்டர் கலெக்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லா போர்ட்லேயுமே சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த ஒரு போர்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஜம்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு போர்டுக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட் வந்து நம்ம இதில் போட்டுட்டு
நம்ம இதோட வோல்டேஜெலாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஸ்பீக்கர் இன்புட் வந்து கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சேனலுக்கு நம்ம அதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த போர்டுக்கு வந்து சப்ளை வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் சப்ளை வந்து போகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 34 வோல்ட் போகுது. ஆனால் சீரிஸ் பல்ப் வந்து நம்மளுக்கு எரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டும் நம்மளுக்கு ஓகே தான். அது இது பார்த்தீங்கன்னா விஏ ஸ்டேஜ். இந்த விஏ ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அந்த பேஸ் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து 0.81 வோல்ட் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் ஸ்டேஜுடைய பேஸ் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து 4 வோல்ட் வருது. அதை இந்த சைடு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து 4 வோல்ட் வருது. அந்த வோல்டேஜ் மல்டிப்ளையர் அப்படிங்கிற சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த நேரம் வந்து நம்ம வோல்ட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்டோடைய பேஸு 0.3 வோல்ட் வருது. ஓகே தான். இப்போ பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் அவுட் வந்து நம்ம இந்த ஒரு சேனலுக்கு வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம். எந்த சிக்னலும் கொடுக்காம நம்ம சும்மா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லா சேனல்லையும் அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம போட்டுட்டு 5 சேனல்லையும் நம்ம ஆடியோ வந்து இன்புட் வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லா போர்டுமே வந்து நம்ம காமனால சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம எல்லா போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயாசிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். விஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 வோல்ட் வருது. அதாவது நம்ம டிரைவிங் ஸ்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா 0.4 வோல்ட் வருது. இதுலேயும் வந்து டிரைவிங் ஸ்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து 0.9 வோல்ட் வருது. இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஏ ஸ்டேஜில் 1 வோல்ட் வருது. இங்கே 0.4 வோல்ட் வருது. இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயாசிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.3 வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிப்ளையருக்கு வரக்கூடிய அந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து 0.3 வருது. இங்கேயும் வந்து 0.3 வருது. இங்கேயும் வந்து 0.3 வருது. அதே வந்து நம்ம 52001943 வர பேஸ் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 வோல்ட்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.4 வோல்ட் வருது. 4 வோல்ட்டு, இந்த 0.4 வோல்ட்டு, 4 வோல்ட், 4 வோல்ட் ஆரஞ்சுங்களா. எல்லாத்துலேயும் போர்டில் வந்து உங்களுக்கு 4 வோல்ட் வருது. இப்போ வந்து நம்ம ஆடியோ லைனை கொடுத்துட்டு நம்ம ஆடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த போர்டு வந்து நம்ம எல்லாமே லைன்லாம் கொடுத்தாச்சு. நம்ம எல்லா சேனலுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த போர்டை வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த போர்டை வந்து கம்மியான காஸ்ட்டில் நம்ம தெரிஞ்ச காம்பவுண்ட் வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம எந்த ஒரு ஆடியோ போர்டுமே வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா போர்டுமே நம்ம வந்து நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோக்குண்டான கமெண்ட்ஸ் வந்து கீழே தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.